பத்து விரல் மோதிரம் எத்துணை பிறகு பாடகம் தண்டை கொலுசா பத்து விரல் மோதிரம் எத்துணை பிறகு பாடகம் தண்டை கொலுசா பச்சை வைடூரியம் இச்சையாய் பச்சை வைடூரியம் இச்சையாய் பாதத்தின் சிலம்பொலி முத்து மூக்குத்தியுரத்தின மோகன மாலை அழகா முத்து மூக்குத்தியுரத்தின மோகன மாலை அழகா முழுது வைடூரியம் புஷ்பராக முழுது வைடூரியம் புஷ்பராக முடிந்திட்ட தாலி அழகா சுத்தமாயிருக்கின்ற காதிலே செங்கை போன் கங்கனமா சுத்தமாயிருக்கின்ற காதிலே செங்கை போன் கங்கனமா ஜெகமெல்லாம் விலை உச்சு முகமெல்லாம் ஜெகமெல்லாம் விலை உச்சு சிறுகாதின் கொப்பனலகா அத்திவர தண்டங்கை சக்தி சிவரும் அடியால் நான் சொல்ல திறமோ அத்திவர தண்டங்கை சக்தி சிவரும் அடியால் நான் சொல்ல திறமோ
சரஸ்வதி அருள் புரி உன்னுடைய பிறவி பாட உன்னுடைய பிறவி பாட தாய உள்ளத்திலே அருள் புரி சத்தியலோகம் தன்னடியில சதி முகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொலுவிருந்தாள் வைகுந்த லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலுவிருந்தாள் பவசுடனை கொலுவிருந்தாள் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சுடன் காலாங்கலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலம் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை
உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். மண் உலகிலே மனிதர்களை ஆண்டவன் ஏனையா படைத்தார். நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேணும் என்றே உலகத்தை படைத்தார். ஒற்றுமை இருக்கா? இந்த விரிந்த பூமி வந்து சரி மனிதன் வாழ மட்டும் படைக்கல. நம்மள மாதிரி ஏகப்பட்ட சிவஜந்துகள் இந்த பூமியில வசிக்கி பிரவேசிக்கி வாழ்ந்து வருகிறது. சரிதான். ஆன போதிலும் என்ன இந்த பூமியை ஆண்டவன் படைத்து சரி நம்மள மாதிரி மானிடர்கள் படைத்து ஆமா நம்மள எல்லாம் ஒத்துமையா வாழணும்னு சரிதான் ஆண்டவன் படைத்தார். ஆமையா. ஆனா நம்ம கிட்ட யார்கிட்டயாவது ஒத்துமை இருக்கானாச்சு? இல்ல இல்ல. என்ன இல்ல? ஒற்றுமை யார்கிட்டயும் கிடையாது. ஏன் இல்ல? எப்படி இல்ல? நம்ம 6 பேர்கிட்டே ஒற்றுமை இல்லையே. நம்மகிட்ட என்ன ஒத்துமை இல்ல? அவன் நான் வாழறதுக்கு உனக்கு பிடிக்கல, நீங்க வாழ்றது எனக்கு பிடிக்கல, உடுக்காரு பிடிக்கிறது தாக்காருக்கு பிடிக்கல, இப்படி ஒருவரும் ஒரு மனசுல நினைச்சு அவர் நல்லா இருந்துறவா. நம்மளை விட கொஞ்சம் ஒருபடி மேல இருக்காரு, நம்ம எப்படி என்ன செய்வதுன்னு ஆமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க லைட்டை போய் அமைக்கிடுவோம். ஒருத்தருக்கு போராம போட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமையா. வாழ்க்கையில போராம இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம். கண்டிப்பா. எப்படி இருக்கணும்? போட்டி வந்து ஜாயிண்ட்கார மாப்பிள்ள வந்து சரி 4 ஏக்கர் ஒரு இடம் வாங்கிட்டாருன்னா ஆமா நம்ம மாப்பிள்ளையே 4 ஏக்கர் இடம் வாங்கிட்டாரு சரிதானே, நம்ம 5 ஏக்கர் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு போட்டி போட்டு வாழலாம். ஆமையா. ஆனா 4 ஏக்கர் இடம் வாங்கிட்டானு சண்டாள பாவி அப்படின்னு இவன் எப்ப வித்துட்டு போவான் அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. சரிதான். அதனால இந்த ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்ததோர் உலகத்தில் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்திலே இறைவன் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மற்ற மிருகங்களுக்கெல்லாமே 5 அறிவு. அப்போ நாமளுக்கு மட்டும் 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை கொடுத்து எவ்விடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று பகுத்தறிவை கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயத்தை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுதான் பெரிய தோஷமா போச்சு. அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. உலகத்துல விளையக்கூடிய பொருளை பூரா இந்த வயறு தானே திங்கி ஆத்தாள் வந்துடலாம், குளத்தாள் வந்துடலாம், கிணத்தாள் வந்துடலாம். இந்த ஒரு சான் வயத்தை மாத்திரம் அளக்க முடியாது. அதாவது ஆண்டவன் நம்மளை படைச்சாரு. ஆண்டவன் இந்த ஆண்டவன் வந்து என்னையா சாப்பாடு சாப்பிடாம சரி கண்டதை திங்காம அது வேண்டாம். சரிதான். சாப்பாடே வேண்டாம், தண்ணியை மட்டும் குடிச்சு வாழை பாடி ஆண்டவன் படைச்சிக்க கூடாதா? அப்படின்னு படைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. சாப்பாட்டால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. தண்ணி மட்டும் குடிச்சோம்னா உடம்புல அசுத்தம் இருக்காது, நீட்டா இருக்கலாம். ஆமையா. இந்த சாப்பாடுங்கிறத உன்னை கொடுத்து கண்டது கழுதியெல்லாம் பிறக்கி தின்னு அடி அப்போ ஒருத்தன் மேலேயும் வருது நாட்டத்தை பார்த்தேன். அதான கேட்டேன். அது காரணம் என்ன காரணம்? அளவு இல்லாம சாப்பாடு சாப்பிட்டு சரி கண்டதெல்லாம் பிறக்கி திங்கிறதுனாலதான் ஆமா அப்படி மேல ஒரு கட்டணத்தை அடிக்கு. சரிதான். தண்ணியை மட்டும் பச்சை தண்ணியை மட்டும் மனுஷன் குடிச்சு வாழுத மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவு இடைஞ்சல் தேவையில்லை, வேண்டாம். ஆன போதிலும் என்னையா பச்சை தண்ணியில வந்து அவ்வளவு சத்து கிடையாது இல்லையோ. ஆகாரம் சாப்பிட்டாதான் ஆமா. அதாவது என்ன மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து என்னையா இனப்பெருக்கம் போக்குவரத்து அனைத்து நடக்கும். அதுலதான் அந்த சத்து பூரா அடங்கி இருக்கு. சரிதான். தண்ணியில அந்த சத்து கிடையாது. இல்ல ஆண்டவன் நினைச்சா அந்த தண்ணியிலையும் சத்தை கொடுத்துக்கலாம். ஆண்டவன் நினைச்சா படைச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனா ஆண்டவன் படைக்கிற வந்து எதுவும் தப்பாது. ஆமையா. அவர் கரெக்டா தான் படைச்சிருப்பாரு. சரிதான். இருக்கட்டும். அதனால இந்த இறைவனாகிய பகவான் சரி என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயத்தை கொடுத்தார். மனிதர்களுக்கெல்லாம் மண் உலகிலே 3 ஆசைகளை கொடுத்து என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசையும் ஒரு மனுஷனுக்கு தேவைதான். 3 ஆசைகளையும் கொடுத்து சரி முக்கண்ணனாகிய பகவான்
உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவென்றும் பகல் என்றும் நாளை உண்டு பண்ணினார். அதாவது பகல் இரவுன்னா பகலிலே ஒரு 12 மணி நேரம், இரவிலே ஒரு 12 மணி நேரம், ஆக மொத்தமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தையே ஒரு நாள் ஒரு பொழுதாக படைத்து பகலெல்லாம் நமக்கு எங்கு பார்த்தாலும் எப்போதும் வேலை, பகல் முழுக்க, இரவு முழுக்க நமக்கு ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்தார். அப்படி ஆண்டவன் இரவென்றும் பகலென்று இவ்வுலகத்தை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்த மக்களுக்கு நாமல் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று என் இறைவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? ஐயா படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், உலகம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், பட்டினியும் இல்லாமல் அவரை படியிழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு அவரை இறையிழக்க வேணும் என்று பார்வதியா இடமதில சாமி இடமதில அளக்கும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவாரா. அவர நாளி நல்ல தினை எடுத்து இந்த நாடு எங்கும்படி இறந்தார், அவர உரிய நல்ல தினை எடுத்து அவர் உலகமெல்லாம் படி இழந்தார், மறக்கதினை எடு இந்த மாநிலமும் படி இழந்தார், ஆளாக்கிடினை எடுத்து ஆண்டவன் பகவான் இந்த அகிலம் எல்லாம் படியளந்தார், படியளந்த பகவான் பகவானோ கைலாசம் வாராரே. அவரோ கைலாசம் வாழ போது கண்ணன் தங்கை பார்வதியா பகவான் எப்போ வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்புல பாரிச்சத மலர் எடுத்து கெண்டியிலே ஜலமெடுத்து திருவை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார், பணிவிடையும் செய்யுவார். படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்து வருவார் என்று களைப்பாரி கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பலமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவல்லா பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மா உனக்கு பிடிக்கலையா? என்னமோ தெரியல, வர வர பிடிக்க மாட்டோம்க்கு. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? வயசாவதுல வயசாயிட்டுல பிடிக்காது. உனக்கு அவளை பிடிக்கணும்னு இல்ல, எங்க ஆட்சிக்கு ஒன்னைய பிடிக்கல. அவரு அறிவு உங்களை சரிதானே? பசியோட இருக்கவனுக்கு வந்து சரி சாப்பாடை கண்டா ஆகுற அலைவான். சரிதானே? அவனுக்கு பசி ஆறிட்டுனா அந்த சாப்பாட்டு மேல விருப்பம் இருக்காது. இப்போ வயசு வந்து உங்களுக்கு 85 வயசு ஆயிட்டு ஆவட்டுமே, உங்களுக்கு இன்னும் என்னமே ஒரு தேட்டமும் கிடையாது. இல்ல எங்க அக்கா மேல உங்களுக்கு வெறுப்பு. அதேதான். சரி, அவ சோறு பொங்க ஆள் இல்லாம 4 நாளைக்கு போனான்னா நல்லா பிடிக்கும். நான் நல்ல கடையில் போய் பிரியாணியா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடு, இல்ல பரோட்டா சாப்பிடுவேன். சரி,
அப்ப இந்த பார்வதி படியிழந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு சரி பாத பூஜை முடித்து அவள் பணிவிடைகளை செய்தார். ஆமையா களைத்து வருவார் என்று களைப்பாரி கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து ஆமையா அங்கே களைப்பாரி இளைப்பாரி இளைப்பாரி கையில கொலைவிருந்தார் இந்த உலகத்தை படைத்து காத்து ரசிக்கும் கடவுளே, உலகத்து மக்களுக்கெல்லாம் தாங்களே கடவுளாக இருந்து வருகிறீர்கள். அப்பேற்பட்ட சிவபெருமான் காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாமலே யாரோ இரு பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, படைத்ததோரு உலகத்து மக்களுக்கெல்லாம் சிவபெருமான் கடவுளாக இருப்பது மட்டுமல்லாமல் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் பாதுகாத்து வருகிறேன் அம்மா. 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி தாயே ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி எம்மா இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நந்தாண்டி தாயே மூணாண்டி முக்கண்ணனும் நந்தாண்டி எம்மா நாலாண்டி 4 வேதங்களும் நந்தாண்டி தாயே 5 நல்ல 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி எம்மா 6 சாஸ்திரமும் நந்தாண்டி 7 சமுத்திரமும் நந்தாண்டி தாயே 8 திசைகளும் நந்தாண்டி 9 ஆண்டி நவக்கிரகமும் நந்தாண்டி 10 நல்ல 10 பத்தாண்டி 10 படியழகு நந்தாண்டி ஓ பகவானு நந்தாண்டி படியழகு பகவானு நந்தாண்டி நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்ட நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஆடி எழியம்மா பார்வதி இரவும் நந்த மகளும் நான் இருளும் நந்த ஒளியும் நான் அம்மா பார்வதி நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பார்வதி ஈரேழு உலகத்திலேயும் இறைவன் நான் இல்லையானால் எதுவும் இல்லை
ஆமா ஆண்டவன் இல்லையானா அகில உலகம் இல்லை, இருக்காது. சிவன் நான் இல்லையானா சிவ உலகமே கிடையாது பார்வதி. ஆமா அப்படி இருந்த போதிலும் சரி இந்த மக்களுக்கெல்லாம் இரவிலேயும் பகலிலேயும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராலே முடியும்? யாரால முடியும்? ஒன்னால போய் ஒளி கொடுக்க முடியுமா? முடியாது. சிவபெருமான் காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வேலை. அதனால நான் படைத்த மக்களுக்கெல்லாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு நான் படைத்திருக்கிறேன். பூமி வாரம் சுமக்கிறோம்னா பூமாதேவி, கங்காதேவினா தண்ணீருக்கு சொந்தக்காரி. ஆமா, அதனால இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை உலக மக்களுக்கு செய்து வருகிறார்கள். அப்ப இவங்க ரெண்டு பேருமே இல்லையானா இந்த உலகத்திலே இரவும் வராது பகலும் வராது, எல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவோ ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவோ நான் வணங்கி வருகிறேன் அம்மா அப்படின்னு இறைவன் சொல்ல அப்பந்தான் பார்வதி நினைக்கா, அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களையும் சந்திரன் சூரியனா நினைக்கலாம்? இவரோடு நம்ம ஏகமா ஜென்ம ஜென்மமா சிவனோடு இருந்து வருகிறோமே. அப்போ இந்த ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தம் சொன்னாரே, பார்வதி நீயும் உண்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? எல்லாமே சிவன் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பார்க்கணும் என்று பார்வதா தேவி ஆண்டவனுக்கு தெரியாமல் பின்னால வந்து அவ இருகரத்தை எடுப்பா, அவ இருகரத்தை எடுப்பா, இசங்கண்ணை பொத்துவா, பகவான் கண்ணை பொத்தும் போது உலகம் இருளாய், சிவனாகண்ணை பொத்தும் போது ஏ சிவ உலகம் இருளாய், கடவுள் கண்ணை பொத்தும் போது அந்த கடவுள் கண்ணை பொத்தும் போது ஐயோ களி உலகம் இருளாய். சிவனுடைய கைலாசம் சிவமயமே கிடையாது, அந்த ஆண்டவனார் கைலாசம் அருள்மயமே கிடையாது. உலகத்திலே அசையும் பொருள் அத்தனையுமே அசையாமல் இருக்கிறது. எந்த பொருள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த பொருளும் தெரியல, வைத்ததும் தெரியல, எடுத்ததும் தெரியல. உலகமே இருட்டா இருந்தா மக்களுடைய வேலைகள் எல்லாம் பாதித்து போகும். ஆனா அந்த காலத்துல கரண்ட் இல்லாம வேலை பார்த்திருக்காங்க. அரிக்கிறாம லைட் இருக்கு பாரு, அத வச்சு ஒரு கோட்டை நெல்லு அவிச்சு தட்டிடுவாங்களாம். ஆமா நானே தெரியுமா எம்டி பாட்டில் எங்க நீங்க நடந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி, எம்டி பாட்டில் என்ன பாட்டில், எம்டி பாட்டில்னா இந்த பாட்டிலே வச்சுக்கோங்களேன். ஆமா அந்த பாட்டில்ல ஒரு திரிய போட்டு ஒரு தமரை போட்டு மூடிய போட்டு என் பாட்டு பொத்தி விட்டுருவேன். அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். அதேதான் அதேதான் அந்த மாதிரி எரியும், வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும். அப்படிதான் சரி. அந்த விளக்கு பொருத்தி வச்ச அப்புறம் அப்படித்தானே எரியும். மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சா நல்ல அது ஒண்ணும் செய்யாது. அந்த விளக்க பொருத்தி வச்சு சிம்னியை மேல போட்டு மூடி நைட்டு தூங்கும் போது லேசா குறைச்சி வச்சு சரி தூங்கி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு அரி பிடிச்சா அந்த சிமிலில பிடிக்கும். ஆமா மினுக்கு மினுக்கு எரியும். நம்ம பாட்டில போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்தோம்னா ஒரு வீடே கரியாத்தான் இருக்கும். ஆனா வெள்ளை அடிச்சுக்க வேண்டியதானே. அதுக்காண்டி 50 ரூபா 100 ரூபா கொடுத்து எவன் போய் அடிக்கிறான் போவாங்க. இதுல ஏதாவது செலவு இல்லாம பாத்துட்டு போறதுக்கு அப்பமே அவ்வளவு ரூபாயா, அப்பமே அவ்வளவு ரூபாயா என்னத்துக்கு அடிக்கிறாம்பா? அடிக்கிறாம்பு 2 ரூபா 1.5 ரூபாய்க்கு வித்துச்சு.
அது கூட வாங்க முடியாமலும் இருக்காங்க ஆட்கள். அதேதான் அந்த காலத்துல அவளுக்கு கொளுத்தி வச்சிருக்காரு. ஆமா அந்த காலத்துல வயக்காட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா சரி பேட்டரி லைட் எல்லாம் கிடையாது. பேட்டரி கிடையாது. அதாவது ஆலங்குளம் சிமிலின்னு லைட் உண்டு. லைட் உண்டு. ஆமா ஆலங்குளம் லைட்டை கொண்டு போய் தான் இருட்டுக்குள்ள கரண்ட் இல்லாத நேரத்தில் தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டரி லைட் வந்துச்சு. ஆமா இப்ப விரோதமா வந்துருச்சு லைட்டு. சரி அப்போ ஈரேழு உலகமே இருள்மயமாக இருந்தவுடனே சரி அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். என்ன இந்த பார்வதா தேவிக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொன்னோம், ஆனா கொஞ்சம் கூட நாம மீது இவளுக்கு நம்பிக்கையே வரவில்லையே. அதனால இந்த பார்வதிக்கு நம்ம இன்னும் யார் என்று இவளுக்கு தெரியப்படுத்தணும். நாமுடைய கண்ணை மறைத்ததனாலே உலக மக்களுக்கும் சேதம் வந்து விட்டது. நாமல் இவர்களுக்கும் ஒளி கொடுக்க வேணும் என்று நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியார் அவளுக்கு முன்னால் ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா. நெற்றிக்கண்ணை திறப்பா ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியனுடைய அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து நீ ஆட வேண்டாம் பாடவே, ஆட வேண்டாம் பாடவே, ஆகாலி போடவே. உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி கண்ணில் தாய உச்சி நிமாலியம் உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த பார்வதி சிவபெருமான் கண்ணை மறைத்திருந்தா பாருங்க. அப்போ திடீர்னு ஆண்டவன் கண்ணை மறைத்திருக்கும் போது உலகத்துக்கு ஒளி வந்தது பாருங்க. பார்வதி பதறி போனா. ஆண்டவன் 2 கண்ணையும் நம்ம பொத்தி இருக்கோம், அப்ப இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால வந்து பார்க்க உச்சி கண் திறந்த அக்கினி பொறி பறந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியமானாலும் பெண்கள் இடத்துல யார் இடத்தையும் சொல்லக்கூடாது, கொண்ட மனைவிட்டே சொல்லக்கூடாது. சொன்னு சொன்னா என் வீட்டுக்காரரு தெரியுமா இப்படியாம்ல அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்து விட்டு கச்சேரி வரைக்கும் போய் அண்ணா கயிறு அத்து உள்ள தள்ளினா தான் பேசாம இருப்பாங்க. அதே நாளதான் இன்னைக்கும் உச்சதை உள்ள வெண்டாட்டி இடத்துல சொல்லக்கூடாதுமாங்க, மறைச்சு வச்சிருக்கணும். ஆமா என்னைக்காவது பயன்படும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா கூடாது கூடாது. அதே மாதிரி அண்டவனாகிய சிவபெருமா பார்வதிக்கே தெரியாம நெத்திக்கண்ணை மறைத்து வைத்திருக்கின்றார். அப்படி வச்சிருக்க போய் தான் இன்னைக்கு வந்து ஒளி கொடுக்க முடியுது. அப்படி சொல்லி இருந்தால் அந்த நெத்திக்கண்ணையும் சேர்த்து பத்திருப்பார்ல. அப்போ இந்த சிவபெருமான் உச்சி கண்ணை திறந்த அக்கினி பொறிகள் பறந்து கொண்டிருக்க பார்வதா தேவி அப்பந்தான் நினைத்தார், ஐயோ இந்த ஆண்டவே நமக்கு எவ்வளவோ 10 பொருளுக்கு அர்த்தமா எல்லாம் எடுத்து சொன்ன
சொன்னாரு. கொஞ்சம் கூட நம்ம கேட்கவில்லை. சிவனுடைய கண்களை நாம மறைத்து விட்டோமே. ஆண்டவே கண்ணை மறைத்த அகிலமே இருளா போச்சு. ஆனா இந்த இறைவன் எச்சிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளிகளை கொடுத்து விட்டார் என்று பார்வதா தேவியானவள் அங்கமெல்லாம் பதறி ஆவித்தனலாகி பார்வதி சிவனுக்கு முன்னால வியத்து விறுவிறுத்து நிக்கிறார். ஏன் நிக்கிறா? சிவபெருமான் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பதறி போய் நின்னா பாருங்க. அவளுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து பார்வதிக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு போகிறது. அப்ப இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டா தண்ணி நிக்குமா ஐயா? அப்ப இந்த சிவனுடைய சடாமுடி பாரத்திலே பார்வதியின் வேர்வை துளி அடங்காமல் காலையில் நான் குளிச்சுட்டு தலையை காய வச்ச பாடு பெரிய பாடு. துண்டை போட்டு நல்லா முறுக்கி அதுக்கு பிறகுதான் காய வச்சேன். கூந்தல் அவ்வளவு நெருக்கமா இருக்கு. அடர்த்தியான முடியலையா? சரி. அதனால இந்த பார்வதி சிவபெருமானுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்க சிவபெருமானுடைய சடாமுடி பாரத்தில் இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்த போது இதனையே நாமல் 10 கடலாக படைத்து கலி உலகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சிவபெருமான் 10 கடலாக்கி பேர் நாமத்தை கொடுத்தார். ஏ ஓங்கு சம்பாதீவுக்க ஓங்கு சம்பாதீவுக்க ஒன்றாங்கடல் ஒர்க்கடை கங்கைய சந்தீவுக்க கருப்பு கடல் 2ஆங்கடல் புதிய வஞ்சந்தீவுக்க 3ஆங்கடல் மோர்க்கடை நதிக்கரை இந்தீவுக்க 4ஆங்கடல் அல்லதன் அத்தனையும் சூழ்ந்திருக்கு 5ஆங்கடல் அலைகடலா 6ஆங்கடல் ஆழக்கடல் இத்தனையும் சூழ்ந்திரு 7ஆங்கடல் எண்ணெய் கடல் 8ஆங்கடல் திட்டுக்கடல் 9ஆங்கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா 10ஆங்கடல் மார்க்கடலா மார்க்கடலா. அது பாங்குடனே அமைந்திருக்கு பாங்குடனே அது 10வது கடலுக்கப்பா ஒரு பளிங்கி வந்த பாறை உண்டு. அந்த பளிங்கி வந்த பாறையிலே பெரிய படர்ந்ததொரு ஆலமரம் படர்ந்ததொரு பளிங்கி வந்த பாறையில் படர்ந்ததொரு ஆலமரம் ஆலமரம் அடியடி காச்சடித்து மணல் கூடி கரையாம்புத்து வளர்ந்துரு ஓங்கி வளர்ந்த போது 1000 வாசல் அந்த புத்து வெள்ளி பூ தானா வளர்ந்திருக்கு மாணிக்க முத்துக்குள்ள முத்துக்குள்ள அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து வாரா யாரெல்லாம்
வாழ்ந்து வா ஒருவர் சொல்லை ஒருவர் அங்கே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப உச்சுவையா வாழ்ந்து வா பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு வாசல் உண்டு நீ சேர்ந்து வில்லடிங்க நல்லா இருக்கும் ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்துக்கு அந்த புத்துக்கு ஏகப்பட்ட வாசல் மண் புத்துக்கு வாசலை கேட்கவா செய்யணும் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு பின் வாசல் இருக்கும் ஒண்ணு முன் வாசல் இருக்கும் ஆனா அந்த மண் புத்துக்கு அப்படி கிடையாது வடக்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு தெற்கிருந்து வந்தாலும் தெற்கு வாசல் இருக்கு மேற்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு கிழக்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு வாசல்னா நம்ம வீடு மாதிரி நில கதவெல்லாம் கிடையாது ஆமா அதாவது புத்துக்கு ஒரு தமர்கள் உண்டு ஆமா சுத்தி சுத்தி பார்த்தா வாசல் தான் அதேதான் அப்போ அப்பேற்பட்ட மாணிக்க புத்துக்குள்ளே அதுக்கும் கதை போட கூப்பிட்டு இருந்தாங்க நான் தான் போறேன் ஆசாரி கிடைக்கல அப்புறம் எந்த ஆசாரி வேண்டாமோ சரி அவரு கதவுக்கு ஆப்பு வைக்கணும்னு பிறகு புத்தையே இடிச்சிருவாரு பாத்துக்கோ என்னன்னா ஆப்பு வைக்க சொன்னா மரத்தை உடைச்சிட்டு தான் விடுவேன் சரி அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே என்னய்யா ஆணாகம் பெண்ணாகம் சென்னாகம் கருநாகம் இப்பேற்பட்ட நாகத்திற்கெல்லாம் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள் நாகராஜன் நாகக்கண்ணின்னு சொன்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வத்தின் அம்சங்களாகவே சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்ப தெய்வத்தின் அம்சமாகவே வாழ்ந்து வரும்போது இந்த நாகராஜன் நாகக்கண்ணி சொன்னா கேட்பார் நாகக்கண்ணி நாகராஜன் சொன்னா கேட்பார் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள் கணவன் மனைவின்னு அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருந்தா தான் குடும்பமாகும் கணவன் சொன்னா மனைவி கேட்கணும் சரி மனைவி சொன்னா கணவன் கேட்கணும் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை கெட்டு போகாது கெட்டு போறவன் விட்டு கொடுத்து வாழ மாட்டான் அதேதான் புருஷன் சொல்லி நம்ம கொண்டாடி நம்ம கேட்கவா அப்படி குடும்பத்துல ஏட்டி கூட்டி பண்ணுனா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அது ஆண் சொன்ன பொண்ணு கேட்கணும் பெண் சொன்னா ஆண் கேட்கணும் அப்படி வாழ்ந்தா தான் அது வாழ்க்கைக்கு ஆகும் ஆமா இந்த மட்டும் சொல்ல நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு வீட்டுல பொண்டாட்டி சொல்லி மேல இருக்கும் ஒரு வீட்டுல புருஷன் சொல்லி மேல இருக்கும் ஆமா அதனால அதை பத்தி தப்பு இல்ல சரிதான் இது மேல இருந்தாலும் கீழ இருந்தாலும் ஆமையா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு வாழணும் ஆமா வாழ்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் சரிதானே சரி அதாவது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தா தான் இன்னும் ஒருவர் வாழ முடியும் கண்டிப்பா அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசியிருந்தா அது குடும்பத்துக்கு ஆமா அந்த வார்த்தைக்கு முடிவு காலம் வருமா இருக்காது வராது யாராவது பணிஞ்சு போனா தான் சரி அந்த இதுக்கு ஒரு பொறுமை வரும் ஆமா அதுக்கு ஒரு முடிவு வரும் கண்டிப்பா முடிவு இல்லாம நீ விட்டு கொடுக்க கூட நானும் விட்டு கூட பேசியிருந்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட வேண்டிய மித்திர வேண்டிய காலமா அந்த சண்டை தீராது சரிதானே ஆமா அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு வீர்களுமே இப்படியாக வாழ்ந்து வருகின்ற போது இறைவனுடைய அருளால் எவ்விதமான குறையுமே இல்லை மண்ணால் குறைவு கிடையாது மனையால் தாழ்வு கிடையாது பொன்னால் குறைவு இல்லை பொருளாலை தாழ்வில்லை மண்ணும் மனை இருக்கு பொன்னும் பொருள் இருக்கு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ சொத்து சுகம் தோப்பு துறவா எல்லாமே இருக்கு தோப்புன்னு இருந்தா துறவா வேணும் அதாவது சுத்தி வேலி கம்பி போட்டாலும் ஒரு வாசல் உண்டு
அந்த வாசலுக்கு பூட்டு போட்டா தான் அந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு. பூட்டு இல்லாம நம்ம மாட்டுக்கு போனோம்னா யாரு தாளக்காரர் மாதிரி வந்து திறந்து போட்டு 5 மாங்காய் பறிச்சுடுவான், தேங்காய் பறிச்சுடுவான். அது ஏன் காக்கியா அடிட்டு போயிடுவான். அதேதான் பூட்டு வந்து சின்ன பூட்டா ஒரு சின்ன பூட்டு போட்டி விட்டாலே உள்ள ஏறி குதிச்சிருவாங்களே. ஏறி குதிச்சிருவாங்க கேட் வழியே. அக்காண்டிய நேமியும். ஆமா, அப்ப வந்து வேலின்னு போட்டா அதுக்கு ஒரு கேட்டு போட்டு பூட்டு போடணும். சரிதான், அதான் தோப்பு துறவை. அப்ப எல்லா செல்வங்களுமே நிறைந்திருந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்னய்யா இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கன்னி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒச்சுமையா வாழ்ந்து வாரா ஏழரையங்கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா சூழலையாங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்புலியா அங்கன மங்கள் கிணறா அடுக்கடுக்க மேடைகளா பத்தடுக்கு மாளிகையா எரிய மாளிகையா பல்லாக்கு சாவடியா அவருக்கு பல்லாக்கு சாவடியா இப்படி வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில அந்த நாகராஜன் நாகக்கன்னி அவர்கள் இரு பேர்களுக்கு சொத்திருந்து சுகம் இருந்து சொத்தான பிள்ளை இல்லை பொண்ணும் பொருள் இருந்தாலும் ஐயா இருந்தாலும் பொன்னையால பிள்ளை இல்லை அவருக்கு பொண்ணும் பொருள் இருந்துட்டால் பொன்னையால பிள்ளை இல்லை மண்ணும் மனை இருந்துட்டால் மண்ணையால முதலை இல்லை சொத்து சுகம் இருந்துட்டால் சொத்து சுகம் இருந்துட்டால் அவருக்கு சொத்தையால பிள்ளை இல்லை. ஆடிருந்தும் அடக்குமத்தை வீடிருந்தும் ஆமா சொத்திருந்தும் சுகம் இருந்தும் அவர்களுக்கு சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை கிடையாது. இல்லையா? அதாவது என்ன ஒரு மனிதனுக்கு என்னதான் செல்வாக்கு பொன்னும் பொருள் எல்லாம் இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெரிய குறைதானே. பெரிய கவலை அது. குழந்தை இல்லை என்று சொன்னா நம்ம குலம் தலைக்குமா? இந்த வடக்குத்தி அம்மா கோவில்ல இன்னைக்கு திருவிழா கொடுக்கறாங்கன்னா அந்த கோவில் திருவிழாவை வரி கொடுத்து கும்பிட்டு வணங்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் வருடத்திற்கு வருடமாக வளர்ந்து ஆளாகி வாலிப வயதாகி திருமணங்களை முடித்து மறுபடி வாலிய பிள்ளையா இருந்தவன் அவனும் வரி கொடுக்க ஆரம்பிப்பான். அவன் ஒரு பிள்ளை வச்சு அவன் பேரை சொல்லி இந்த பிள்ளை வரி கொடுக்கும். அதுதான் வாழையடி வாழை பெயர் சொல்லும் பிள்ளை என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் அந்த நாகக்கன்னிக்கும் குழந்தை செல்வமே இல்லாமல் கொடும் கவலை கொண்டு பிள்ளையில்லா கவலையே பெருங்கவலையாச்சு. மதலை இல்லாத கவலையே அவர்களுக்கு மனக்கவலை அதிகமாகி நாகக்கன்னி நாகராஜனை அழைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். எப்படி சொல்கிறாள் தெரியுமா? 30 வயதுமாச்சு, 30 வயதுமாச்சு, முடிதறிக்க பிள்ளை இல்லை. 40 வயதுமாச்சு, நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதுமாச்சு, 50 வயதுமாச்சு, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும்
பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார் மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் குழந்தை இல்ல வாசலுக்கு என் வாசலுக்கு நம்ம குடும்பத்தாரும் வரவே மாட்டார் வரவே மாட்டார் ஏ மன்னாடி மன்ன வேறு ஏ மகுட முடி ராஜ மன்னா நான் உங்க தேவி நாக கண்ணி பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை அதிகமாச்சு மதலை இல்ல கவலைய மனக்கவலை அதிகமாச்சு ஏ மன்னா நாகராஜா என்ன நாகக்கண்ணி 30 வயதாகி இருந்த எனக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை இல்லையே பிறகு 40 வயதாச்சு நாட்டையாள ஒரு பிள்ளை இல்லை ஆமையா இன்னைக்கு 50 வயதாகிவிட்டதே மன்னவா ஏ மன்னான் எனக்கென்று ஓர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இல்லையே பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர் வரமாட்டார் பிச்சை வாங்க மாட்டார் வாங்க மாட்டார் மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்களே மன்னவா மன்னா குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் கூட வரமாட்டார்கள் யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க பிள்ளை இல்லா வாசலுக்கு ஆ பிச்சை வாங்க மாட்டாங்கன்னா ஏன் வாங்க மாட்டான் பிள்ளை இல்லா வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவருக்கு கண்ண தோஷம் பிடிக்குமா அவர் கூட சாஸ்திரம் பார்க்காங்க அதனால அங்க கூட சாப்பிட மாட்டாங்களாம் சரிதானே ஆமா நீ சொன்ன மாதிரி அவங்க கூட சாஸ்திரம் பாக்குறாங்க அதேதான் அதேதான் கூறுகட்ட மனுஷன் என்ன பிள்ளை இல்லாத வீட்டுல ஆணும் பெண்ணு இருந்தாங்கன்னா ஆ நல்ல பருப்பு அள்ளி போட்டு சரி நல்லா கத்திரிக்காய் நறுக்கி போட்டு ஆமா நல்லா சிக்கா குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா நல்லா ருசியா சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்களோ கூறுகட்ட மனுஷன் அங்க வாங்கி சாப்பிட வேண்டியது பிச்சைக்கார மனுஷன் ஒன்ன மாதிரி நல்ல ருசி கண்டவன் பிச்சைக்காரம்னா ஆமா வாங்கி சாப்பிடுவான் நல்லா போய் சாப்பிடுவா ஆமா எங்க சாம்பார் வச்சிருக்கு எங்க சோறு வச்சிருக்குன்னு கேட்டுருக்காரு ஆமா சாஸ்திரம் பார்க்கவே என்ன செய்வா சாஸ்திரம் வந்து பொய்யாகாத ஒரு நாளும் ஆ, சாஸ்திரத்தை மதித்தவன் வந்து சரி அதை தவறி நடக்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம ஆயிரத்தை சொன்னாலும் ஆ ஒவ்வொரு விதிமுறைக்கும் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் இருக்கு கண்டிப்பா ஏ பிள்ளை தெரிஞ்சவன் வந்து கரெக்டா நடப்பாங்க ஆ சரி அதனால பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டான் குழந்தை இல்லாத வீட்டுல ஆமையா அதனால என் மன்னா நாகராஜா என்னய்யா இந்த வயதிலேயே பிள்ளை இல்லையே இனிமே எந்த வயதிலேயே பிள்ளை இருக்க போகுது மன்னா அவன் எனக்கு நம்பிக்கை இல்லையா என்று நாகக்கண்ணி இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்றாள் கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு மாலை மரம் கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன என் மன்னா கவிரோடு என்ன மன்னவா
முடித்தாள். சரி, ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் முடித்தாள். ஆமையா, பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் முடித்து அவ ஏங்கினா புலம்பினா இறைவனை நோகினாள். அழுதா புலம்பினா நாகக்கண்ணி ஆண்டவனை நோகினா. அப்படி அழுது புலம்ப பார்த்தார் நாகராஜன். என்ன செய்கிறார்? அடியே நாகக்கண்ணி, சரி, ஐயோ பாவனி பெண்ணா பிறந்தோ கட்டிக்கணும் என்கிட்ட நீ சொல்லி அழுவுத. சரி, பிள்ளை இல்லன்னு சரிதானே. நான் ஆனா பிறந்த ஆம்பளை வந்து என் கவலையை நான் யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? அதானே. உதாரணத்துக்கு என்னையா, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சரி ஒரு டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு, ஒண்ணுக்கு 2 டீ. ஆமா, டீ கடைக்காரர் அரை கிளாஸ் தான் கொடுத்தாரு. சரி, கவலைப்பட்டா தாத்தா டீ தான் குடிப்பாரு. ஆமா, அது வந்து குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படியா? அதனால 2 டீயை குடிச்சிட்டு அந்த வேலை ஒரு குத்து பண்ணியை தூக்கிட்டு போய் போட சொல்ல வேண்டியதானே. அதுவும் போட்டு தருவாரு. சரிதானே. அதுக்கேத்த ஈவாரு கேட்பாரு. கேட்பாருல. ஆமா, சரி. அப்ப ஒண்ணுக்கு 2 டீயை குடிச்சிட்டு, சரி, பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்க ஆளுங்க கிட்ட, அண்ணாச்சி என்ன எனக்கு பிள்ளை இல்ல. சரிதானே. எனக்கு குழந்தை இல்ல. சந்தோஷம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. சரி, எனக்கு குழந்தையே இல்ல. ஆமையா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? பக்கத்துல உள்ள ஆளு காரிக்கிட்ட நம்ம மூஞ்ச வந்து திருப்பிடுவாரு. நல்ல வேலை. சரி, ஊரு கட்ட மனுஷன் குழந்தை இல்ல பிள்ளை எங்க வந்து அழுதுட்டு ஆம்பளை அவனியெல்லாம் ஆம்பளையா அப்படின்னு நாய கேட்ட மாதிரி கேட்டு போடுவான். சரிதானே. அதனால நீ பெண்ணா பிறந்த வந்து நீ சொல்லி அழுவத உன் கவலையே குழந்தை இல்லாத கவலையே. ஆமையா, ஆனா பிறந்த ஆம்பளை என் கவலைய வந்து சரி நெஞ்சுக்குள்ள வச்சு அப்படியே நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட 2 பக்கம் வாங்கி தரேன். அதே மாதிரி ரொம்ப கவலை ஆகி போச்சுன்னா ஒரு 135 ரூபா மட்டும் வீட்டுக்காரிட்ட கேட்பேன். சரி, அதை வாங்கிட்டு போய் சரிதான் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு சரிதானே பூரா படுத்துக்கிடுவேன். நல்ல வேலை. அது பிரச்சனை இல்ல. அவன் என் கவலை பூரா ஆம்பளை கவலை பூரா அப்படிதான் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமையா, நீங்க பெண்ணா பதவியே சொல்லி அழுவுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுதானே. ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ சரி டக்குன்னு ஒரு ஆணோ பெண்ணோ பத்தி எடுத்துக்கணும். சரிதானே. அப்படி இல்லன்னா என்னய்யா, நம்ம கட்டிய மனைவி நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டா. பார்த்தா அழுதுகிட்டு இருப்பா. சரிதான். பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான். அதேதான். ஆமா, அதனால கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ சரி டக்குன்னு ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கணும். அதனால எம்மா ஏன் நாகக்கண்ணி இருந்தாலும் நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. இல்ல அம்மா வடகுத்தி அம்மா பார்த்தா தான் அந்த அம்மா முடிச்சு பார்க்கணும். ஆணோ பெண்ணோ நம்ம கொடுப்பா. சரிதான். அதனால எம்மா நாகக்கண்ணி, இறைவன் நாமளுக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாரோ அப்போது நாமளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரம்மா. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனாலே தடுக்க முடியாது என்பார்கள். மனிதன் பெரியவனா கடவுள் பெரியவரா? அப்ப மனிதரை நம்பி நீ அதனால மனிதனை நம்பி என் நாகக்கண்ணி என்கிட்ட நீ கவலையை சொல்லி புலம்புத கடவுளே நாமளை ஏறிட்டு பாப்பா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ஆச்சி தேய்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகிறார். அப்படி ஆறுதலை சொல்லும் போது நாகக்கண்ணி பெண்கொடியாளாகப்பட்டவள் என்ன செய்கின்றாள்? என்கனவா ராஜமன்னா ராஜமன்னா என்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்ந்த பிராணநாதா, நானும் என்ன பாவம் செய்திட்டேனோ மன்னா, இதுவரைக்கும் குழந்தை இல்லை. என் தாயாரின் விதிப்படியா என் தலையில இட்டெழுத்தாய் மாதாவின் விதிப்படியா மறையும் செய்த குற்றம் தானா? யாருடைய தீவினையோ எமனுடைய சொல் பிழையா? காலத்தோட விதிப்படியா எனக்கு கடவுளார் சோதனையா? மாதாவின் விதிப்படியா மன்னா விதிப்படியா மகாதேவன் இட்டெழுத்தாய் எனக்கு மகாதேவன் இட்டெழுத்தாய்
கொடுமை செய்திட்டு உங்க தேவி நாகக்கண்ணி வாரவரை போறவே அவன் புதும்பா பேசிட்டு புத்தின உலகையத்தான் குறுக்க போட்டு தாண்டிட்டு அரைத்ததோரு அம்மியை அலசாம சாத்தி மன்னன் அரைத்ததொரு அம்மியை அலசாம சாத்திட்டு மன்னா உங்க தேவி நாகக்கண்ணி நான் இருந்தாலும் இழப்பம் ஐயா இறந்து போன குச்சமே இல்லை நான் வாழ்ந்தா இழப்பம் ஐயா வாழ்ந்தாலும் இழப்பம் ஐயா பாவி நான் வாழ்ந்து போன குச்சமே இல்லை ஏ மன்னாடி மன்னா என் மகுடமுடி ராஜ மன்னவா மன்னவா நான் இருந்தால் இழப்போம் இறந்து போனாலும் குச்சமில்லை ஆமையா வாழ்ந்தா இழப்போம் நான் மாண்டு போனாலும் குச்சமில்லையே மன்னவா ஏமன்னா நான் என்ன பாவம் செய்வேனோ இதுவரைக்கும் தெரியவில்லை தெரியலையே அவை அடித்தேனா நரக்கொடுமை செய்தேனா செய்தேனா வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்தேனா செய்தேனா வைத்தாருடைய அடைக்கலம் சொன்னா அப்படின்னா நீங்க குருவின்னு நினைச்சுக்கிறாங்க எப்படி மாப்பிள அதாவது வைத்தாருடைய அடைக்கலம் என்றால் அடைக்கலம்னா ஒரு மாமியா மருமகா இருப்பாங்க இருப்பாங்க. அந்த மருமகாரி என்னைவா தெரியுமா அந்த குடும்பத்துல அந்த மருமகன் என்ன செய்வா பக்கத்து வீட்டுல ஒரு நாளை பின்ன ஒரு சடவு விட வந்துச்சுன்னு சொன்னா ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு அர்ஜென்ட் செலவுக்கு ஊருக்கு போய்க்கலாம்னு சொல்லி தேவைப்படும் அந்த நேரத்துல நம்ம மாமியாட்ட கேட்டா மாமியா கொடுக்க மாட்டாங்க. ஆமா அப்ப நமக்கு ஒரு 5-10 சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா சரி ஒரு அவசரத்துக்கு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது ஆமையா உடனே அவங்க கிட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம். சரி ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 1/4 கிலோ மிச்சம் 1/2 கிலோ மிச்சம் வாங்கிட்டு போகலாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அரையும் காலமா ஒரு ரூபா 2 ரூபாயுமா ஒரு 10, 200, 300 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பா வட்ட சேர்த்து வச்சு என்ன செய்வா சேர்த்து வச்சுட்டு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். சரி அப்ப ஊருக்கு போகணும் போடுங்க பசுக்கு துட்டு வேணும்ல செலவுக்கு வேணும். அதனால ஏக்கா என்ன ஏ அக்கா சுப்பரஜினி அக்கா என்னக்கா என்ன என்ன தாய் என்ன வந்து கூப்பிட்டு காலையில இல்ல வாங்கிட்ட நானு எங்க மாமியாளுக்கு தெரியாம ஒன்னாரையுமா சேர்த்து வச்சிருந்தோம்னா அந்த ரூபாயை கொடு நான் ஊருக்கு போறேன் வீட்டுக்குள்ள சண்டைப்பா. நீ எந்த ரூபாய் என்கிட்ட கொடுத்தா நீ எந்த ரூபாய் வந்து காட்டிட்டு போற புத்தி தடுமாறி அலையியா ஏட்டி கரு என்ன துட்ட பத்தி பேசிட்ட உனக்கு நடக்கிறது வேற. என்கிட்ட நீ எந்த ரூபாய் கொடுத்தா நீ எந்த ரூபாய் வந்து காட்டுக்கிட்டு இருக்க அதுதானே உன்கிட்ட நான் என்னைக்கு ரூபாய் வாங்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவ வவுறு எரியும். அப்பா பிறகு சண்டாள பாதை பத்தி அத மாதிரி ஒரு வயிறு வைத்தறிச்சல் எதுவும் கிடையாது. அதான் வைத்தாருடைய அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனா அப்படி என்று நாககன்னியானவள் நாகராஜன் இடத்திலே சொல்லி அழுகிறாள். அதனால என் மன்னவா என்னையா பட்டரை நெல்லிலே நான் மதுரை எல்லை கலந்தேனா ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்திருக்கிறேனா இல்லை சின்னஞ்சிறு பிள்ளைகளை நான் சிடுமூஞ்சாக பேசிவிட்டேனா பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னேனா மன்னவா பிச்சைக்காரன் பிச்சை கட்டு வந்துட்டா உடனே தலவாழ இலைய விரிச்சு 4 கூட்டோட சாம்பார் ரசத்தோட மோரோட நல்ல சாப்பாடு நான் கொடுத்தனே உடனேக்கு உடனே மனுஷனை உட்கார வச்சு நடுவு வீட்டுல உட்கார வச்சு இலை போட்டு ஆமா சாப்பாடு பரமாறி அனுப்புவேன் ஐயா. அது கூட அந்த ஆண்டவனுக்கு தெரியலையே. தெரியலையே. அன்னவென்று வந்தவர்களை நான் அடுத்து வர சொன்னது உண்டா மன்னவா? ஏமன்னா நான் இதுவரைக்கும் ஒரு பாவம் செய்யவில்லை. இல்லையே. ஏன் மன்னா நாமளுக்கு ஒரு குழந்தை இல்லை. என்னையா எந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளை தாயாகி விட்டார்கள். ஆமா இருக்கின்றாள். தந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தலைப்பிள்ளை சூலியாக இருக்கிறார்கள். ஆமா பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்செடுத்தார். ஆமையா அடுத்த வீட்டுக்காரிக்கு 6 பிள்ளை இருக்குமண்ணா. அடேங்கப்பா. அவ வீட்டுல குடிப்பதற்கு நல்ல சொம்பு கூட கிடையாது. இல்ல இல்ல. அவளுக்கு பார்த்தா ஒரு குருணி பிள்ளை இருக்கு. குருணினா எவ்வளவு? குருணினா
8. 8 குழந்தை இருக்கு. சரி. கையும் நொண்டி காலும் நொண்டி கணக்கு பார்த்தா அவளுக்கு 6 பிள்ளை இருக்கு. இருக்கு மன்னா. அப்ப இறைவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்த எனக்கு ஏன் மன்னா இந்த குறையை கொடுத்து விட்டார்? எதற்காக ஐயா? ஏன் நாகக்கண்ணே, குறைவில்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி குறைவில்லாத வாழ்க்கையும் யாருக்கும் கிடையாது. இந்த உலகம் எல்லாம் படியளக்கக்கூடிய இறைவனுக்கு கூட குறை இருக்கு. பகவானுக்கு என்னன்னாச்சு குறை இருக்கும்? அதான் பாருங்க, தாயும் இல்ல தந்தையும் இல்ல. சிவபெருமானுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. அவரே சொல்லி அழுகுறாராம். ஆமா, எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படின்னு. சரி. சிவபெருமான் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்படியே சிவனை வருத்தப்பட போகும்போது நம்ம எல்லாம் ஒரு ஏமாத்துறோம். சிவபெருமானுக்கே குறை இருக்கும் போது ஆமா நம்மளுக்கு குறை இருக்க கேக்கையா செய்யணும். ஆமையா, எனக்கு வந்து ஆண்டம் ஒரு குறைய வச்சுட்டாரு. என்ன குறையோ? எனக்கு பல்ல கொண்டு குறைய வச்சுட்டாரு. அது நல்லா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன கவலை, உனக்கு என்ன கவலை? இடப்பல்லு. அப்படியா? ஆமா, இடப்பல்லு. சரி, எனக்கு பல்லு இடப்பல்லா போச்சு அப்படின்ட்டு அது குறை வச்சுட்டாருன்னு நீ கவலைப்படாத. உன் குறைய நீ 10,000 கொடுத்தனா சரி பண்ணிடலாம். இன்னும் சரி பண்ண முடியாது. கடவுள் எனக்கு ஒரு குறைய வச்சுட்டாரு. எனக்கு என்ன முடிவு பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிருப்பாருடா. அது ஆண்டவன் செஞ்ச குத்தம் கிடையாது. பொண்டாட்டி பண்ண பாடு. சண்டை வந்தா பிடிச்சி முடிய பிடிச்சி எடுத்து போட்டு அடிப்பா. அதானே, எடுத்து போட்டு அடிக்கிறதுல முடிவு பண்ண போயிட்டு அது நம்ம செய்ய முடியும். அதேதான். அதனால அம்மா எனாக கண்ணி என்னய்யா, உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன உன் மடியில வச்சுக்கம்மா. சரி. எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் உன்னை என் மடியில வச்சு உன்னை ஒரு பொட்ட பிள்ளையா நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவிக்கு கணவன் ஆச்சினார் தேய்ச்சினார் ஆறுதலை சொன்னார். ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கண்ணி மனக்கவலையை தாங்க முடியாமல் ஏ மன்னா நாகராஜா, நாளை ஒரு காலத்தில் நாமல் மாண்டு மடிந்து மரணமாகி போனாலும் செத்து மடிந்து நாமல் சிவலோகம் போனாலும் நம்ம இருவேருக்கும் பெரிய போராட்டம் வருமே. என்ன போராட்டம்? மன்னா தாங்கரை ஓரம் எனத்தான் போராட்டம் நாமல் இறந்து போனாலும் தீராது மன்னவா. நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி விட்டோம்னு சொன்னா சரி, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்வான். அப்படி நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்க, சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு சரி எப்பா உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இன்னைக்கு செத்து போனாரடா, காரியம் செய்யணுமான முறைப்படி நீங்க தான் செய்யணும், அதனால வந்து நீங்க பாருங்கன்னா சொத்து சுகம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பாங்க. காசு பணம் இருந்தா
கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பாங்க. அவன் 4வது சொக்காரா இருப்பான். நான் தான் முத சொக்காரன். நான் தான் கொல்லி வைப்பேன். நான் தான் கொல்லி வைப்பேன் முதல்ல. அப்படின்னு கிட்ட வந்தீங்க நடக்கதே வேற. அப்படிமா காசு பணம் இல்லைன்னு வைங்க, அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, எங்க அப்பன் செத்ததுக்கே நான் கொல்லி வைக்க போகல. அவன் ஒண்ணு வைக்காம செத்து போயிட்டான். இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கய்யா சவத்தை, கொண்டு போய் போடுங்க இவனை அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. அதனால எம்மா ஏனாக கண்ணே நீ கவலைப்படாதடி, நீ சொல்லுவதெல்லாம் எனக்கு புரிகின்றது. ஆனா நம்ம பிள்ளை இல்லைன்னு அழுது கொண்டிருந்தா நமக்கு என்ன கிடைக்கவா போகுது? காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு மனைவியை ஆச்சினார் தேய்ச்சினார் ஆறுதலை சொன்னார். அப்ப இன்னும் ஒரு வழி இருக்கு, நம்ம செய்வோமா? நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுத, நம்ம காசை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்துட்டா என்ன? அது நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகாம இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நாகக்கண்ணி சொன்னா, நம்ம எவ்வளவுதான் பணம் காசை கொண்டு போய் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தாலும் அந்த பிள்ளை நாமல் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஈடாகுமா மன்னா? அப்படியே நாமல் எடுத்து வளர்த்தாலும் அது என்னவாகும் தெரியுமா? தெத்தே கோரே